ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜன் கிரைம் டைரிஸ். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பெண்களுக்கு இந்த சமூகத்தில் நிறைய சவால்கள் காத்துட்ருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், தனியாக காலேஜுக்கு போயிட்டு வர பெண்லேருந்து தனியாக வேலை பார்த்துட்டு ரூம் எடுத்து தங்கியிருக்க பெண்கள் வரைக்கும், ஏன் வீட்டில் தனியாக இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் வரைக்கும் அவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் கணவன் இல்லாமல் தனியாக வாழ்கிற பெண்களுக்கு இந்த சமூகத்தில் நிறையவே பிரச்சனை காத்துட்ருக்கு. அப்படி ஒரு பெண் தன்னோட கணவனை பிரிஞ்சு தன்னோட பெண் குழந்தையோட தனியாக வசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பெண்ணோட வாழ்க்கையில் நடந்த ஒரு ரியலி ஹாரபிள் ட்ரூ கிரைம் கேஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்கேஸ் நீங்கள் வேலை பார்த்துட்டு தனியாக வசிக்கிற பெண்ணாக இருந்தாலோ, இல்லை கணவன் இல்லாதப்போ வீட்டில் தனியாக இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலோ, யாராலும் சரி தனியாக இருக்கிற பெண்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வீட்டில் தனியாக இருக்கிற பெண்களோட பாதுகாப்பு சம்பந்தமாக நிறைய விஷயங்களை கற்றுக்க போகிறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1974 வருஷம் யூஎஸ்ல இருக்க வாஷிங்டனில் இருக்கிற கிளியர் வியூ அப்படிங்கிற ஊரில் ரீனேங்கிற பெண்மணி தன்னோட கணவர் ஜாக் அப்படிங்கிற நபர் கூட ஒரு வீட்டில் இருந்துட்டு வராங்க. இவங்க இருக்கிற வீடு எங்க இருக்குன்னா, மெயின் ரோட்ல இருந்து சில கிலோமீட்டர் தள்ளி உள்ள கொஞ்சம் இன்டீரியரா இருக்கு. பட் அவங்களுக்கு ஒரு நல்ல பிரைவசி இருக்கிறதுனால தான் இந்த வீடை சூஸ் பண்ணாங்க. அவங்க வேற ஊர்ல இருந்தாங்க, பட் ரீசெண்டா தான் கிளியர் வியூ அப்படிங்கிற இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்காங்க. இந்த தம்பதிகளுக்கு ஷனாங்கிற ஒரு வயசுல ஒரு பெண் குழந்தையும் இருந்துட்டு இருக்கு. ஸோ கணவர் நல்ல வேலையில இருக்காரு, மனைவி குழந்தை அப்படின்னு இந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் டிசம்பர் மாதம் 1974 வருஷம் இந்த கணவர் ஜாக் வழக்கம் போல வேலைக்கு போயிட்டாரு. மனைவி தன்னோட குழந்தைய வச்சுட்டு வீட்டில் இருக்கும்போது வீட்டுக்கு வெளியில பார்க்குறாங்க. அந்த கண்ணாடி ஃபுல்லாகவே நிறைய அழுக்கா இருக்கிறதுனால, சரி ஓகே கொஞ்ச நேரம் குழந்தைய கார்டனில் விளையாட விட்டுட்டு நம்ம வெளியே கண்ணாடியை க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு கண்ணாடியை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க கண்ணாடியை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடியில் ஒரு பிம்பம் தெரியுது. ஒரு நபர் இவங்க வீட்டை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காரு. அந்த நபரை பார்த்தாலே கொஞ்சம் கொடூரமா இருக்கு. நிறைய முடியெல்லாம் அப்படி வளர்த்துட்டு, தாடி வளர்த்துட்டு, அதுவும் முடி ஃபுல்லாக ரெட் கலர்ல இருக்கிறதுனால ஒரு யூனிக்கான தோற்றமா தெரிய விட்டு இவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க. பட் அப்படி இருந்தாலும் சரி, இந்த நபர் என்ன பண்றாருன்னு பார்க்கலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நபர் நேரா இவங்க ரெண்டு பேத்தையும் நோக்கி வந்தவர் ஒரு செகண்ட் நிக்கிறாரு. என்ன நினைச்சாருன்னு தெரியல, திரும்ப யூட்டர்ன் அடிச்சு போயிட்டாரு. அப்போ இந்த ரீனே என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, சரி ஓகே ஒரு நபர் ஏதோ வீடு மாதிரி வந்துட்டாரு போல, திரும்ப போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை பத்தி கண்டுக்காம திரும்பவும் கண்ணாடியை துடைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த நபர் திரும்ப இந்த டைம் ரொம்பவுமே வேகமா வர்றாரு. அதை கண்ணாடியில் இவங்க பார்த்தவன சட்டுன்னு திரும்பி பார்க்குறாங்க. அந்த நபர் இவங்களை நோக்கியும் அவங்களோட குழந்தையை நோக்கியும் வர்றதை பார்த்து ஒரு செகண்ட் பதட்டமான இந்த ரீனை என்ன பண்றாங்க, ஓடி போயிட்டு தன்னோட குழந்தைய கையில தூக்கிட்டு அந்த நபர் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. பட் அந்த நபர் தொடர்ந்து இவங்களை நோக்கி வர்றதை பார்த்து சரி இவன் நம்மளை ஏதோ பண்ண போறான்னு பதட்டப்பட்டு வேகமா ஓடி வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கலான்னு போறப்போ கரெக்டா இவங்க கதவை சாத்துறப்போ அந்த நபர் கதவை இப்படி பிடிச்சிடறான், உள்ள வந்து கதவை சாத்திடுறான். இப்ப கூட இந்த ரீனை கொஞ்சம் தைரியமா என்ன சொல்றாங்கன்னா, ஏய் நீ யாரு, எதுக்காக என்னோட வீட்டுக்கு வந்திருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி தைரியத்தை வரவழைச்சிட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த நபர் சொல்றான், எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வேணுங்கிறான். ஃபர்ஸ்ட் உன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும்னு சொல்ல விட்டு இந்த ரீனைக்கு பயங்கர ஷாக் ஆச்சு. வாட், என்னடா சொல்றேன்னு கேட்கும்போது, நான் சொல்றபடி நீ செய்யல அப்படின்னா உன்னோட ஒரு வயசு குழந்தையோட கழுத்தை கத்தியை வச்சு கட் பண்ணிடுவேன்னு சொல்றான். இப்போ ரீனைக்கு பயங்கர பதட்டம் ஆயிடுச்சு. இந்த நபர் சொன்னதோட மட்டும் அல்லாம தான் கையில வச்சிருந்த கத்தியை எடுத்து அந்த ஒரு வயசு குழந்தையோட கழுத்துல வச்சுட்டு சொல்றான், நான் திரும்பவும் சொல்றேன், நீ உன்னோட ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணலனா உன்னோட குழந்தையோட கழுத்தை கட் பண்ணிடுவேன்னு சொல்ல விட்டு இப்போ ரீனே பயந்துட்டு இவன் சொல்றபடிலாம் கேட்கலனா தன்னையும் தன்னோட குழந்தையும் இவன் உயிரோட விடமாட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் சொன்ன மாதிரியே இவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த நபர் என்ன சொல்றான், எனக்கு உங்ககிட்ட தேவையானது ஒரே ஒரு விஷயம் தான், அதை எடுத்துட்டு நான் நாட்டில் போயிட்டே இருப்பேன், நீ எதுவும் பிரச்சனை பண்ணாம இருந்தா உன்னையும் உன்னோட குழந்தையும் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த ரீனேவோட விருப்பம் இல்லாம அந்த ஒரு வயசு குழந்தைக்கு முன்னாடியே இந்த ரீனேங்கிற பெண்கிட்ட வந்த நபர் தவறா நடந்துக்கிறான். அப்படி தவறாக நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்றுமே தெரியாத மாதிரி அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கேஷுவலாக பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். இப்போ ரீனேக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் வீட்டை விட்டு போனவனை உடனே வீட்டு கதவை சாத்திக்கிறாங்க. இனிமேல் அவன் திரும்ப வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால ஓகே நம்ம வீடும் கொஞ்சம் இன்டீரியராக இருக்குது, இப்போ நம்மளுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அப்போ இந்த ரீனை என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பான ஒரே இடம் இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பார்பரா அப்படிங்கிற ஒரு பெண்மணி தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க வீடு மெயின்
ரோட்ல இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல டெசர்ட்டடா இருக்கும். பட் இவங்க வீட்டுக்கு பக்கத்துல பார்பராங்கிற ஒரே ஒரு வீடு மட்டும் தான் இருக்கு. பார்பரா அண்ட் டான் அப்படிங்கிற ஒரு தம்பதிகள் அந்த வீட்டில் இருந்துட்டு வராங்க. ரெண்டு பேருமே மிடில் ஏஜ் கபல். ஸோ எப்போ ரீனே இந்த வீட்டுக்கு வந்தாங்களோ அப்போ இந்த தம்பதிகளோட நல்ல க்ளோஸ் ஆயிட்டாங்க. இந்த ரீனே தன்னோட 1 வயசு குழந்தையை தூக்கிட்டு பதட்டத்தோட பார்பரா அப்படிங்கிற அந்த பெண்ணோட வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு வாசல்ல நின்று பயங்கரமா கதவை தட்டுறாங்க. அப்ப பார்பராக்கு ஒண்ணுமே புரியல, யாரும் அப்படி கதவை தட்டுறதுன்னு. வெளியில வந்து பார்க்கும்போது தன்னோட பக்கத்து வீட்டு பெண்மணி நிக்கிறத பாக்குறாங்க. பட் அந்த பெண்மணியோட முகத்துல ஒரு பதட்டமும் ஒரு கலவரமும் பயமும் தெரிஞ்சதை பார்த்து சரி ஏதோ ஒரு ஆபத்து நடந்திருக்குன்னு பார்பரா உடனே டோரை ஓபன் பண்றாங்க. இந்த ரீனே பயந்துட்டு உள்ள வந்து கதவை சாத்திக்கிறாங்க. நடந்த எல்லாத்தையும் பார்பரா கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி என்னோட வீட்டுக்குள்ள வந்த ஒரு நபர் என்கிட்ட தவறா நடந்துக்கிட்டான், அவன் திரும்பவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது அப்போ இந்த பார்பரா அண்ட் டான்கிற தம்பதிகள் என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட ஒரு துப்பாக்கி இருக்கு, இனிமேல் எவன் இந்த வீட்டுக்கு வர்றான்னு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு வாசல்ல ரெடியா நிற்கிறாங்க. அதே டயத்தில் 911க்கு கால் பண்ணி போலீஸ் தகவல் சொல்றாங்க. போலீஸ் வர்ற வரைக்கும் துப்பாக்கியை வச்சுட்டு இந்த தம்பதிகள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஏற்கனவே ரீனே கிட்ட தவறா நடந்துகிட்ட அந்த நபர் எஸ்கேப் ஆயிட்டான். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் போலீஸ் வர்றாங்க. அப்போ இந்த தம்பதிகள் கதவை திறந்துட்டு போயிட்டு போலீஸ் கிட்ட என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ரீனே ரொம்ப தெளிவா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்னதான் ஒரு கடினமான சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணா கூட தான் கிட்ட தவறா நடந்துகிட்ட அந்த நபரை போலீஸ் கிட்ட அடையாளம் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனை பத்தியான எல்லா அடையாளங்களையும் கரெக்டா ஞாபகம் வச்சிருந்தாங்க. அவனோட யூனிக்கான ஒரு விஷுவல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவனோட ஹேர் நீளமா இருந்தது, தாடி வச்சிருந்தான். இது எல்லாத்தையும் தாண்டி அவனோட ஹேர் தாடி எல்லாமே ரெட் கலர்ல அவன் கலரிங் பண்ணியிருந்ததை இவங்க கரெக்டா ஞாபகம் வச்சு அந்த முக்கியமான தடயத்தை போலீஸ் கிட்ட சொல்றாங்க. ரீனே சொன்ன இந்த அங்க அடையாளங்களை வச்சு பார்க்கும்போது போலீஸுக்கு யார் இந்த பெண்கிட்ட தவறா நடந்திருப்பான் அப்படிங்கறத ரொம்ப ஈஸியாவே யூகிக்க முடியுது. சார்லஸ் ராட்மேன் கேம்பல் அப்படிங்கிற ஒரு மிக கொடூரமான ஒரு கிரிமினல் இருக்கான். அவன் ஏற்கனவே பல பெண்கள் கிட்ட தவறா நடந்த குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். பட் இந்த பெண் சொன்ன பிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது, அந்த சார்லஸ் தான் இவங்கிட்ட தவறா நடந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அந்த சார்லஸை தேடும்போது அவன் ரொம்ப உஷாராயிட்டான். எப்படியும் போலீஸ் தன்னை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைமறைவாயிட்டான். போலீஸும் அவனை தேடுறாங்க, கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இப்படியே 2 வருடங்கள் உருண்டோடி போகுது. இந்த மீன் டைம் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனை வருது. தான் மனைவி கிட்ட ஒருத்தன் வந்து தவறா நடந்துட்டு போயிட்டான் அப்படிங்கறத அவங்க கணவர் ஜாக்கால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் இதனால இந்த தம்பதிகளுக்குள்ள நிறைய பிரச்சனை வந்து ஒரு ஸ்டேஜில் 2 பேருமே டிவோர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சிடறாங்க. ரீனே தன்னோட குழந்தை ஷனாங்கிற அந்த பெண் குழந்தையோட தனியா வசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கணவர் ஜாக் தனியா வசிக்க ஆரம்பிக்கிறாரு. பட் ரீனே என்னதான் தனியா வசிக்க ஆரம்பிச்சா கூட தன்னம்பிக்கையோட தன்னோட வாழ்க்கையை எதிர்கொள்றாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் பியூட்டிஷியனா ஒர்க் பண்றாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி அக்கௌண்டண்டா ஒர்க் பண்றாங்க, நிறைய ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்றாங்க. அப்படி ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணும்போது வீட்ல இருந்து ஒர்க் பண்றதுனால தன்னோட ஆஃபீஸ் ஒர்க்கையும் பார்த்துக்க முடியுது, தன்னோட குழந்தையும் நல்லா டேக் கேர் பண்ணிக்க முடியுது. தனக்கு ஓரளவு பண பிரச்சனையும் தீர்ந்து போறதுனால இந்த ஜாப் அவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 வருஷ கேப்ல அவங்க வீட்டில் அவ்வளோ ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இவங்களுக்கு நிறைய ப்ரொமோஷன் கிடைக்குது, நிறைய பணம் வர ஆரம்பிக்குது. அவங்க குழந்தையும் ஷனாவும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறா, அவளும் ஸ்கூல்ல நல்லா படிக்கிறா. பட் என்னதான் தன்னோட கணவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தா கூட இப்ப தன்னோட குழந்தைய வச்சு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரீனே கிட்ட வீடு புகுந்து தவறா நடந்துகிட்ட அந்த இன்சிடென்ட் நடந்தது 1974 வருஷம். இந்த இன்சிடென்ட் நடந்து 2 வருஷம் கழிச்சு ஃபைனலா அந்த சார்லஸ் அப்படிங்கிற நபரை 1976 வருஷம் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ இந்த கேஸ்ல விக்டிமா கருதப்படுற ரீனேங்கிற பெண்மணியை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து ஒரு லைன் அப்ல குற்றவாளிகளை நிக்க வச்சு இதுல நடுவுல சார்லஸ் அப்படிங்கிற நபரையும் நிக்க வைக்கிறாங்க. பட் ரீனேக்கு இந்த நபரை மறக்கவே இல்லை. இந்த லைன் அப்ல பார்த்தவனே சார்லஸை கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சு இவன் தான் எங்கிட்ட தவறா நடந்துக்கிட்டான் அப்படிங்கிறத போலீஸ் அடையாளம் காட்ட விட்டு இந்த சார்லஸ் ரீனே கிட்ட தவறா நடந்த குற்றத்துக்காக அவன் குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு அமெரிக்க நீதிமன்றத்தில் இந்த சார்லஸுக்கு 40 வருடம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ரீனே பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. பிகாஸ் அவங்க 2 வருஷம் என்னதான் தன்னோட குழந்தையோட சந்தோஷமா இருந்துட்டு வந்தா கூட அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு எல்லாமே கிடைச்சா கூட தாங்கிட்டு தவறா நடந்துட்டு போன அந்த நபர் எப்ப வேணாலும் திரும்பி வருவான் அப்படிங்கிற ஒரு பய உணர்ச்சியோட தான் இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ அவனும் ஜெயிலுக்கு போயிட்டான், 40 வருஷம் ஜெயில இருக்க போறான், நம்ம இனிமேல் நிம்மதியா குழந்தைய வளர்க்கலாங்கிற மாதிரி இந்த ரீனே பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. இப்படியே சில வருடங்கள் உண்டோடி போது இந்த ரீனேவோட குழந்தை ஷனாவும் கொஞ்சம் கொஞ்சமா பெரிய பொண்ணாயிட்டு வராங்க. இந்த டயத்துல ரீனேக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் தெரிய வருது. அதாவது இவங்க கணவர் ஜாக் என்னதான் இவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருந்தா கூட 2 பேருமே நல்ல நண்பர்களா இருந்திருக்காங்க. ஈவன் அடிக்கடி தன்னோட குழந்தைய பார்க்கறதுக்காக ஜாக் வருவாரு, குடும்பமா இவங்க அடிக்கடி டின்னர் கூட போயிட்டுருவாங்க. அப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கிற ஒரு நேரத்துல
நேரத்தில் ஜாக் ஒரு நாள் இந்த ரீனாக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி வீடு புகுந்து வந்து ஒருத்தன் என்னை அட்டாக் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ரீனாக்கு புரியல, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, நான் நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு நபர் வீட்டுக்குள்ளே வந்தான். வீட்டுக்குள்ளே நிறையா பொருட்கள் திருடிட்டு என்ன ஒரு சேரில் கட்டி போட்டு சுற்றி ஃபுல்லாக பெட்ரோலை ஊற்றி நெருப்பை வச்சுட்டு போயிட்டான். பட் லக்கீலி கரெக்டான நேரத்துக்கு ஃபயர் ஃபைட்டர் வந்ததுனால என்னோட உயிரை காப்பாற்றிருக்காங்க. பட் என்னோட உடம்புல 30% அவ்வளவு பர்னிங் வந்திருக்கு. ஸோ உண்மையிலேயே இந்த தீக்காயத்தோட நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேங்கிற மாதிரி ஜாக் சொல்கிறாரு. உடனே ரீனே தன்னோட குழந்தையை கூட்டிகிட்டு போயிட்டு தன்னோட முன்னாள் கணவரை பார்த்து நலம் விசாரிச்சுட்டு வராங்க. பட் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஒருத்தவங்க வாழ்க்கையில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் ஒருத்தவங்க மரணத்தோட விளிம்பை எட்டி பார்த்துட்டு வரும்போது அவங்க திரும்ப உயிரோட வந்தால் கூட மனசளவில் அந்த இன்சிடென்ட் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஒரு பாதிப்பை தான் இந்த ஜாக்குக்கு ஏற்படுத்துது. அவர் அடிக்கடி தன்னோட முன்னாள் மனைவி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவார், எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. இவங்க மனைவியும் அவருக்கு தொடர்ந்து ஆறுதல் சொல்லிட்டே இருப்பாங்க. இப்படியே சில வருடங்கள் உருண்டோடி போகும்போது திடீர்னு இந்த ரீனேக்கு ஒரு நாள் அதிர்ச்சியான தகவல் வருது. அவங்க கணவர் காரை டிரைவ் பண்ணிட்டு போகும்போது, அதாவது முன்னாள் கணவர் டிரைவ் பண்ணிட்டு போகும்போது ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாருன்னு சொல்றாங்க. அதாவது அவர் காரை போய் மரத்தில் போய் டம்னு இடிச்சதுல இறந்து போயிட்டாருன்னு சொல்றாங்க. பட் இது உண்மையிலேயே ஆக்சிடென்டா இல்ல இவரே போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாரா அப்படிங்கிற மாதிரி ரீனேக்கு ஒரு டவுட் வருது. பிகாஸ் அவர் ஏற்கனவே ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்ததுனால மேபி அந்த அழுத்தம் தாங்காம தன்னோட கணவர் தற்கொலை பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ரீனே ஃபீல் பண்றாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், அவர் இறந்து போயிட்டாரு. பட் அதுக்காக இவங்களும் நொடிஞ்சு போய் உட்கார்ந்துட முடியாது. தன்னை நம்பி ஒரு சின்ன பெண் இருக்கிறதுனால இனிமேல் அவளோட வாழ்க்கைக்காக தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் இந்த உலகத்தை நான் எதிர்கொள்ள போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு தனக்கு ஏற்கனவே நல்ல ஜாப் இருக்கு, வீடு இருக்கு, ஈவன் தன்னோட வீட்டுக்கு பக்கத்தில் அந்த பார்பரா டான் அப்படிங்கிற தம்பதிகள் இன்னுமே பாதுகாப்பாக இருக்கிறதுனால தன்னோட முன்னாள் கணவர் இறந்து போனதுக்கு அப்புறம் கூட இந்த ரீனே தன்னோட பெண் குழந்தையோட ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. ரீனே தன்னோட குழந்தையோட தனியா இருந்தா கூட பாதுகாப்பு கருதி ஒரு டாகை வளர்த்துட்டு வர்றாங்க. இன்கேஸ் அந்த டாக் நம்மளுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இப்படியே 4 வருடங்கள் உருண்டோடி போகுது. ஒரு நாள் டிசம்பர் மாதம் 1982ஆம் வருஷம் இந்த ரீனேவோட அம்மா அவங்கள பார்க்கறதுக்காக தொலைதூரத்திலிருந்து பயணம் பண்ணி வர்றாங்க. அவங்க அம்மா வெளியூரில் வச்சுட்டு வராங்க. பட் கொஞ்ச நாள் தன்னோட பெண் கூடையும் தன்னோட பேத்தி கூடையும் இருக்கலாம்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஸோ இவங்க அம்மா வந்ததில் ரீனேக்கு ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் நம்ம கூட எக்ஸ்ட்ரா ஒருத்தவங்க இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். ஸோ மொத்தம் இந்த வீட்டில் 3 பேரும் ஜஸ்ட் ரிலாக்ஸாக சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கும்போது டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி 1982ஆம் வருஷம் இவங்க வீட்டில் வளர்த்துட்டு இருக்க நாய் ஒரு நாள் பயங்கரமாக குறைக்க ஆரம்பிக்குது. அதுவும் அந்த நாயோட பிஹேவியர் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. லிவிங் ரூமுக்கு போது அங்கிருந்து ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து அங்கே இருக்கிற ஒரு ஜன்னலை பார்த்து குறைக்குது. அந்த நாய்க்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிறது நல்லாவே உணர்ந்த மாதிரி தான் குறைக்க ஆரம்பிக்குது. இப்போ ரீனே அண்ட் அவங்க அம்மாவுக்கு ஒரு சின்ன டவுட் வருது. ஒருவேளை நம்ம வீட்டுக்கு வெளியில் வேற யாராவது நிற்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணா கூட கர்டைன்ஸை விலக்கி விட்டுட்டு வெளியில் யார் நிற்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. அதனால அந்த கர்டைன்ஸை ஓப்பன் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு ½ அன் அவர் இந்த டாக் இப்படியே குறைச்சதுக்கு அப்புறம் அமைதியாயிரு. சரி, மறுநாள் காலையில் என்ன நடந்துருச்சு அப்படின்னு பார்க்கறதுக்காக இந்த ரீனே அண்ட் அவங்க அம்மா 2 பேருமே வீட்டு கதவை திறந்து பார்க்கும்போது முந்தின நாள் நைட்டு நல்ல ஸ்னோ பெஞ்சிருக்கு. இவங்க வீட்டு ஜன்னல் பக்கத்தில் ஒரு மனிதனோட கால் தடங்களை பார்க்குறாங்க. தட் மீன்ஸ் யாரோ ஒரு நபர், முகம் தெரியாத ஒரு நபர் இவங்க வீட்டு ஜன்னலுக்கு பக்கத்தில் நிறைய நேரம் நின்றுட்டு இருந்தார் அப்படிங்கிறது தெரிய வருது. இதை எல்லாத்தையும் தாண்டி அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பார்பராங்கிற பெண்மணியும் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் வீட்டோட பெட்ரூம் ஜன்னலுக்கு பின்னாடியும் இதே மாதிரி ஒரு மனிதனோட கால் தடங்கள் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேபி நம்ம வீட்டுக்கு யாராவது ஒருத்தவங்க கொள்ளையடிக்கிறங்கிற நோக்கத்தில் வந்திருக்கலாம். லக்கிலி இந்த நாய் குறைச்சி நம்மளை காப்பாற்றி கொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. இந்த இன்சிடென்ட் மட்டுமல்ல, அடுத்தடுத்து மர்மமான பல விஷயங்கள் இந்த வீட்டில் நடக்க ஆரம்பிக்குது. நம்ம மனிதர்கள் எல்லாத்துக்குமே ஒரு உள்ளுணர்வு இருக்கும். நம்மளை யாரோ பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம நேரடியாக அவங்கள பார்க்காட்டா கூட ஒரு உணர்வு நம்மளை சொல்லிட்டே இருக்கும். ஈவன் நம்மளை பின்னாடி கூட ஒருத்தவங்க பார்த்துட்டே இருந்தால் கூட யாரோ நம்மளை பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி பார்ப்போம். அந்த மாதிரி தான் இந்த வீட்டோட ஜன்னலில் தொலைதூரத்தில் இருந்து யாரோ ஒரு நபர் தன்னை கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ரீனே அண்ட் அவங்க அம்மா 2 பேத்துக்குமே தோணுது. பட் உண்மையிலேயே அது யாராவது பார்க்குறாங்களா இல்லை அது தன்னோட கற்பனையா அப்படிங்கிறது 2 பேத்துக்குமே உறுதியாக தெரியல. பட் 2 பேருமே இதை பற்றி பேசிக்கல. பிகாஸ் பேசினா ஒருத்தருக்கு ஒருத்தர் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வீடு புகுந்து ஒரு நபர் தான் கிட்ட தவறாக நடந்துக்கிட்டான் அப்படிங்கிற இன்சிடென்ட்டை பற்றியே ரீனே தன்னோட அம்மா கிட்ட சொல்லலை. சொன்னால் பயந்துருவாங்கன்னு. அந்த இன்சிடென்ட்டையும் சொன்னோன்னா என்னமோ அந்த நபர் தான் திரும்ப வந்துட்ட மாதிரி தன்னோட அம்மா ரொம்ப பயந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ரீனே ஃபீல் பண்ணால் கூட ரீனேக்கு கொஞ்சம் ஒரி பண்ணிக்கல. பிகாஸ் உண்மையிலே தாங்கிட்ட தவறாக நடந்த அந்த நபர் திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இல்லை. பிகாஸ் அவன் ஜெயிலில் இருக்கான், அவனுக்கு
அவங்களுக்கு 40 வருடம் சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க. பட் இப்போ வேற யாராவது ஒருத்தவங்க வந்து நம்மளை பார்க்குறாங்களா, இல்லை நம்ம வீடை யாராவது நோட்டமிடுறாங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன பயமும் பதட்டமும் இந்த ரீனே கிட்டையும் இருந்துட்டு இருக்கு. பட் ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டிக்காம தைரியமா இருக்கிற மாதிரி தான் அந்த வீட்டில் எல்லாருமே இருந்துட்டு வராங்க. இப்படியே சில மாதங்கள் இந்த ரீனேயோட அம்மா தன்னோட மகள் கூடயும் பேத்தி கூடயும் இருந்துட்டு வராங்க. ஒரு ஸ்டேஜில் சில மாதங்களுக்கு அப்புறம் சரி ஓகே நான் என்னோட சொந்த ஊருக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீனேயோட அம்மா கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்த டாகை வச்சுட்டு வழக்கம் போல தங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க வளர்த்துட்டு இருக்க டாக் என்ன பண்ணுது அப்படின்னா தெருவில் போயிட்டு இருக்க ஒரு நபரை போய் கடிச்சு வச்சிருது. அதனால அந்த டாக்குக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, நீங்க வீட்டில் வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாகை கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த வீட்டில் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குன்னு பாதுகாப்பு யாரும் கிடையாது. பட் ரீனேக்கு அவங்க வாழ்க்கையில் ஏற்கனவே ஒரு இன்சிடென்ட் இந்த மாதிரி நடந்ததுனால இப்போ டாகும் வீட்டில் இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எப்போவுமே கவனமாக இருப்பாங்க. 24 மணி நேரமும் வீட்டை சாத்தி தான் வச்சுருப்பாங்க. ஈவன் வீட்டுக்குள்ளே வந்தாலே கார்டன்ஸை போட்டுருவாங்க. எப்போவுமே ஒரு 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 எக்ஸ்ட்ராவான ஒரு உணர்ச்சி அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நம்மளை யாரும் பார்க்குறாங்களா, தான் வேலைக்கு போயிட்டு வரும்போது தன்னை யாரும் பின்தொடர்றாங்களா அப்படிங்கிற ஒரு அளவுக்கு அதிகமான எச்சரிக்கை உணர்வோடு தான் இவங்க இருந்துட்டு வராங்க. ஜென்ரலாக நம்ம மனிதர்கள் எல்லாத்துக்குமே ஒரு உணர்ச்சி இருக்கும். அதுவும் நல்ல விஷயம் நடக்க போகிறது தெரியுமோ இல்லையோ, கெட்ட விஷயம் நடக்க போகுது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லும், ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும். இந்த ரீனேக்கும் அதே மாதிரி தான் ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கு, என்னமோ ஒன்று நடக்க போகுது, என்னமோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்கும்போது நிஜமாகவே அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடக்க தான் போகுது. அப்படி இந்த ரீனேவோட வாழ்க்கையில் என்ன மாதிரி அசம்பாவிதம் நடந்தது? உண்மையிலேயே அவங்க வீட்டை பல நாட்களாக ஒரு மர்ம மனிதர் தொடர்ந்து நோட்டம் விட்டுட்டே இருக்காரா? அதுவும் அவங்க வீட்டு ஜன்னலுக்கு பின்னாடி வந்து பார்க்குறாரா? ஒரு மர்ம நபர் இவங்களை ஸ்டாக் பண்ணிட்டே இருக்காரா? அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச இந்த ரீனேவோட வழக்குல என்ன நடந்துச்சு, அவங்க வீட்டுக்குள்ள யாரு வந்தா, அவங்கள யாரு நோட்டமிட்டா அப்படிங்கிற ஒரு ட்விஸ்டோட இந்த கேஸோட 2ஆம் பாகத்தோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். இந்த கேஸோட 2ஆம் பாகத்துல நம்ம யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. உண்மையிலேயே தனியா இருக்கிற பெண்ணோட வாழ்க்கையில இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் இந்த பார்ட் 2 கண்டிப்பா ஆச்சரியப்படுத்த போகுது. அதுவும் பார்ட் 2ல இந்த ரீனே அவங்க வாழ்க்கையில என்ன தப்பெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் வீட்டில் தனியாக இருக்க பெண்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சம்மந்தமாக பார்ட் 2 வீடியோவில் நாளைக்கு உங்க சந்திக்கிறேன். கண்டிப்பாக பார்ட் 2வை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. Till then, bye.